மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், மக்கள் தலைவர், திராவிட மாடல் அரசின் நாயகர், மாண்புமிகு அண்ணன் தளபதியாக கூடிய வழிகாட்டுதலில் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் அவருடைய அன்பிற்குரிய அண்ணன் சேகர்பாபு அவர்களுடைய தலைமையில் மிக நேர்த்தியாக ஆன்றோர்கள், சான்றோர்கள், தமிழ் மரபை போற்றி பாதுகாக்கிற ஆதினங்களுடைய வழிகாட்டுதலில் நடைபெறுகிற அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு 2024 என்கிற இந்த நிகழ்வின் 2 நாட்கள் நிகழ்வுகளை நேற்று தொடங்கி வைத்திருக்கிற மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர், எங்களுடைய மண்ணின் மைந்தர் மாண்புமிகு ஐயா ஐபிஆர் அவர்களே, இந்த நிகழ்வின் 2வது நாள் இன்று இங்கே அற்புதமாக உரையாற்றி இருக்கக்கூடிய இந்த மண்ணின் மைந்தர் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர்வி அண்ணன் அர சக்கரபாணி அவர்களே, இந்த நிகழ்வின் துவக்கமாக இந்த மாநாட்டின் பெரும் சிறப்பிற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாநாட்டை மிக நேர்த்தியாக உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய வகையில் நடத்தி கொண்டிருக்கிற பல சாதனைகளின் தொடர்ச்சியில் வைரக்கல்லாக இந்த மாநாடு அமைவதற்கு காரணமாக இருக்கிற முதலில் எங்கள் மாவட்டத்தின் சார்பில், எங்கள் மக்களின் சார்பில், பழனியம்பதி மக்களின் சார்பில் நன்றி சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. மாண்புமிகு முதல்வர்களே, இன்று மாலை இங்கே உரையாற்ற இருக்கிற தமிழகத்தினுடைய எதிர்காலம், இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை, சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு உதயநிதி அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கேற்று நேற்றும் இன்றும் சிறப்பித்திருக்கிற மாண்புமை நீதியரசர்கள் ஐயா சிவஞானம் அவர்களே, ஐயா புகழேந்தி அவர்களே, எங்கள் மண்ணின் மைந்தர் அண்ணன் வேல்முருகன் அவர்களே, இன்று பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய மாண்புமை நீதியரசர் சுரேஷ்குமார் அவர்களே, ஓய்வு பெற்ற மாண்புமை நீதியரசர்கள், எங்களுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கக்கூடிய ஐயா சுப்பலிங்கம் அவர்களே, ஐயா பாரதிதாசன் அவர்களே, ஐயா முங்கியப்பன் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு முன்னிலையேற்றிருக்கிற இந்து சமய மற்றும் சுற்றுலா பண்பாட்டுத்துறையினுடைய முதன்மை செயலாளர் எங்களுடைய பெருமதிப்பிற்குரிய சந்திரமோகன் சார் அவர்களே, நம்முடைய கூடுதல் ஆணையர், எங்கள் மண்ணின் மைந்தர் அன்பிற்குரிய சுகுமார் அவர்களே, இந்த நிகழ்வின் துவக்கமாக அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கிற எங்கள் மாவட்ட ஆட்சியர் பூங்குடி இந்திய ஆட்சிப்பணி அவர்களே, நேற்றும் இன்றும் பாதுகாப்பு வளையத்தை அமைத்து தொடர்ந்து சாலையின் ஓரத்தில் நின்று அனைத்து காவலர்களையும் இந்த மாநாட்டையும் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பிரதீப் இந்திய காவல் பணி அவர்களே, இந்த நிகழ்வில் எங்களோடு பங்கேற்று சிறப்பித்திருக்கிற முதுமுனைவர் மூப்பே சத்தியவேல் முருகன் அவர்களே, மொரீசியஸ் தமிழ் கோயில்கள் கூட்டமைப்பின் தலைவர் தஞ்சை மண்ணின் மைந்தர் செங்கன் குமரன் அவர்களே, கோவை திரு காமாட்சிபுரி ஆதீனம் அவர்களே, திருப்பாதி புலியூர் திருக்கோவிலூர் ஞானியார் சுவாமிகள் அவர்களே, பங்கேற்று சிறப்பித்திருக்கக்கூடிய பல்வேறு ஆதீன பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, பல்வேறு அரசு துறையை சேர்ந்த அதிகாரி பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு என்பது உலகமே இன்று பழனியை நோக்கி என்கிற
சொல்லுகிற அளவிற்கு அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை. உரைகளில், சொற்றொடர்களில், பேச்சு வன்மைகளில் கழுகு பார்வை என்று ஒரு சொல் இருக்கிறது. உலகத்தின் பார்வை தமிழின் அடையாளமாக, தமிழ் மருத்துவத்தின் அடையாளமாக, இந்த உலகிற்கு வழிகாட்டுகிற சித்தர்கள் வாழ்ந்த பூமியாம் பழனியம்பதியை நோக்கி இன்று நின்று கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த நிலையை நாம் அடைவதற்கு பெருமுயற்சி எடுத்திருக்கிறோம். காலையிலே பத்திரிகையாளர்களை சந்திக்கிற பொழுது மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் எங்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் செயல்பாபு அவர்கள், எங்கள் தலைவரால் செயல்பாபு என்று சொல்லப்படுகிறார் அண்ணன் அவர்கள் 27 அன்று சொல்லப்பட்டு தொடர்ந்து அதன் தொடர்ச்சியாக இந்த மாநாட்டை நோக்கிய பயணம் என்று சொன்னார். 6 படை வீடுகள் உண்டு தமிழ்நாட்டில், பழனியிலே நடத்த வேண்டும் என்று நம்முடைய மக்கள் தலைவர் முதல்வர்கள் முடிவெடுத்திருக்கிறார் என்று சொன்னால், பழனிக்கு பல சிறப்புகள் உண்டு என்பதுதான் அதன் பொருள். நேற்றைக்கு கூட நீதியரசர் மாண்புமை புகழேந்தி அவர்கள் பேசுகிற போது, தமிழ் மருத்துவத்திற்கென்று ஒரு அடையாளத்தை நாம் ஏற்படுத்திட வேண்டும், அதற்கு முதல் ஆளாக என் கரம் இருக்கிறது என்று இங்கே பேசுகிறது சொன்னார். நான் அந்த நேரத்தில் அவருடைய கனிவான பார்வைக்கு எடுத்துச் சொல்ல விரும்புவது, நீங்கள் கேட்பதற்கு முன்பே அதற்கான அடியை இந்த அரசு எடுத்து வைத்திருக்கிறது. திராவிட மாடல் நாயகரின் அரசு